السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை 1000 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை நாம் 1000 தடவைகள் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் உடனே நமக்கு பதில் வழங்குகின்றான். நம்முடைய தேவைகள் அனைத்தும் உடனே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் எந்த விடயத்தை அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ அதனை அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. பலர் இதனை ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். நாமும் இதனை யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய நேரத்திலேயே நம்முடைய துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. சிலர் கூறுகின்றார்கள், நான் எல்லா துஆக்களையும் ஓதுகின்றேன், எனக்கு அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவதில்லை என்று சிலர் கூறுகிறார்கள். நீங்கள் ஓதக்கூடிய துஆக்கள் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதப்பட வேண்டும். அவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். அல்லது நாம் ஓரிரு நாட்கள் ஓதிவிட்டு நான் துஆக்களை அல்லாஹ்விடம் கேட்டேன், என்னுடைய துஆக்கள் கபூலாகவில்லை என்று கூறுகின்றோம். நாம் நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை, நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்து தரப்படும் வரை நாம் தொடர்ச்சியாக ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். அவன் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை தந்தே தீருவான். இந்த துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், இன்ன ரப்பி கரீபும் முஜீப். இன்ன ரப்பி கரீபும் முஜீப் என்ற இந்த குர்ஆனினுடைய வசனத்தை தான் நாம் 1000 தடவைகள் ஓத வேண்டும். மிகவும் வேகமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு குர்ஆனினுடைய வசனமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.